ஈஸி. ஆனால் கர்த்தர் செய்கிறது ஒன்று, நமக்கு சேஃபை வச்சுக்கிட்டு தான் கர்த்தர் நன்மையான வேலை செய்வார். அல்லேலூயா. அப்போ பழி வாங்குறத கர்த்தரிடத்துல விட்டுரு. உனக்கு ஒருவன் தீமை செஞ்சா கர்த்தரிடத்துல விட்டுரு. உன்னை ஒருத்தர் கலங்கடிக்கிறானா கர்த்தரிடத்துல விட்டுரு. உன்னை ஒருத்தர் அழ வைக்கிறானா கர்த்தரிடத்துல விட்டுரு. நீ போய் போராட நிற்காத. இன்னைக்கு சில மனிதர்கள் சங்கீதம் 18:47 வாசிங்க. அவர் சொல்ல, எனக்காக கர்த்தர் பழி வாங்குவார், எனக்காக. இது ஏன்னா நீ யாரு? முதல்ல உங்களுக்கு சொல்றேன், நீ யார் அவருக்கு? நீ யார் அவருக்கு? பிள்ளைகள். நீங்கள் யார் அவருக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒன்னும் செய்யாத. அவனை திட்டுறவங்கள விட்டுரு, உன்னை அவமானப்படுத்துறாங்களா எல்லாம் விட்டுரு, உன்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்களா விட்டுரு. உன்னை வந்து வந்திருந்த அப்பாவிட்ட மட்டும் வந்திருந்த ஆண்டவரே, இந்த மனுஷன் எப்படி சொல்லிட்டு ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லிப்பாரு. அந்த அப்பா அந்த ஒரே வாரத்துல கலங்கடிச்சுட்டு வர அந்த வீட்டை. ஆமென் சொல்லுங்க. இந்த வீட்டை என்ன செஞ்சிருவாரு? ஆமா. நீ நினைக்கிற நம்முடைய தேவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிடாத. அப்பா என்கிற ஸ்தானத்துல நீ இருந்து அப்பான்னு விழிச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாரு. கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பதாக போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி, எந்த மேடுகளை சரி பண்ணணுமோ, எந்த பள்ளங்களை நிரப்பணுமோ, எந்த வனாந்தரத்துல ஒரு செழிப்பை கட்டளையிடணுமோ, அந்த இடத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, எந்த இடத்துக்கு நீ போகாத, இருக்கிற இடத்துல நின்று ரட்சிப்பை பாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பழி வாங்கினா உனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ள, இந்த சுபாவம் நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சரி, ஒரு 5 காரியத்தை சீக்கிரமா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிங்கிற அளவுக்கு நான் ஸ்பீடா அழகாக சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலுடைய புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலுக்கு திருப்பிக் கொள்ளுங்க. சீக்கிரமா 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒரு வாசிக்க. சத்தமா வாசிங்க. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடு ரகசியமாய் பேச போகிறவன் போல நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகருடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். அவன் வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஒருவன் அன்பாய் பேசி ஒருவனை கொலை செய்து விடுகிறான். இன்னைக்கு நம்ம தேசத்துல நடக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. வாலிபர்கள் சில நேரம் என்ன செய்றாங்க, சிலரை வீட்டுல போய் கூப்பிடுறாங்க, எப்ப வாப்பா போவோம்னு சொல்லி மதுபானத்துல என்ன விஷத்தை கலந்து கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பாப்பா நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு அவனை கொண்டு போய் கொலை செய்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். இது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நம்மளை அன்பாய் கூப்பிட்டானே என்று சொல்லி நமக்கு நம்பிக்கையாய் போய் ஒருவன் நம்மளை கொலை செய்தார். நீங்க நினைக்கிறீங்க கொலைங்கிறது வந்து ஒரு கத்தி வச்சு குத்தினாலோ கழுத்தை வெட்டினாலோ கொலை அல்ல. நம்பிக்கை துரோகம் ஒருவனுக்கு நாம் பண்ணும் பொழுது கர்த்தர் கவனமா இருக்கிறவராக இருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நம்பிக்கை துரோகம்னா என்ன தெரியுமா? நம்மளை நம்பி ஒருவாள் சரி இந்த குடும்பம் நல்ல குடும்பம்ப்பா, இவங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சு கடன் வாங்கி கொடுப்போம். ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கட்டவே. அதுக்கு பேருக்கு தேவையானது நம்பிக்கை துரோகம். இன்னைக்கு இவங்க இந்த குடும்பத்தை நான் உதவி செஞ்சா பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஒரு காரியம் ஆகுறது வரைக்கும் கண்ணீரோட இருப்பார். அக்கா, மாமா, தங்கச்சி, அப்படி இப்படின்னு இருந்துட்டு காசு வாங்கின பிறகு நீ பாத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன், நீ பாக்குறத பாத்துக்கிறேன் அப்படின்னு யாராயும் இருந்த சுபாவம் நமக்குள்ள இருக்குமானால், புரியுதா உங்களுக்கு? இந்த சுபாவம் நமக்குள்ள வரவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா என்னை விட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுபாவம் வர்றதுனால எனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த வசனத்தை கீழே சொல்றேன். நம்பிக்கை துரோகம் இன்னும் யார் மேலேயும் தெரியுதா? ஒரு விசுவாசிக்க மேல நம்பிக்கை இருக்கலாம், பாஸ்டர் விசுவாசிக்க மேல நம்பிக்கை இருக்கலாம், நீங்க என் மேல நம்பிக்கை இருக்கலாம். அந்த விசுவாச துரோகம் உனக்குள்ள வந்துச்சுன்னா கர்த்தர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? வாசிக்கலாமா? அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. அது யோவாபுடைய தலையின் மேலும்
அது யாருடைய தலையின் மேல இருக்குமா? யோவாப்புடைய தலை. யாரு கொன்னானோ அவனுடைய தலையின் மேல் இருக்கும். அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் அது சுமந்திருப்பா. அப்ப தகப்பன் குடும்பத்துக்கு மேலனா கண்டினியூவா போயிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். தகப்பன் மேல யோவாபின் வீட்டாரிலே பிரம்மியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒழிந்து போவதில்லை என்றார். பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒருத்தனுக்கு நம்பிக்கை துரோகம், ஒரு குடும்பத்துக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு, இல்லை இன்னொரு வீட்டிற்கு, நம்முடைய சிநேகிதர்களுக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற சாபம் என்ன தெரியுமா? அது சாதாரணமானதல்ல. அது புத்தி மங்க வச்சுட்டு, ஒருவேளை யாருக்காக நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாக இருப்பீர்களேயானால் இன்றைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவனாக இருந்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். இன்றைக்கு உன்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். அடுத்த சொல்றாரு, அடுத்த சாபத்தை குறித்து சொல்றாரு, குஷ்டரோகியோ தோல் சம்பந்தமான வியாதி. என்ன வியாதி? ஹலோ, நீ நினைக்கிற குறுகணும் கையெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? குறுகியே போவோம். அப்படிப்பட்ட வியாதி வந்துடக்கூடாது. குஷ்டரோகத்திற்கு மருந்து இல்லை. அன்னைக்கு மருந்து கண்டுபிடிக்காத நோய்களை எல்லாம் கர்த்தர் நம்முடைய சந்ததிகளுக்கு வைக்க கூடாது. இரண்டாவது சொல்றாரு, இந்த கோல் ஊன்றி நடக்கிறவனும். கோல் ஊன்றி நடக்கிறாங்களாப்பா? நம்ம சின்ன இடத்துல கூட நம்ம மிஸ்டேக் எங்கேயோ பண்ணியிருப்போம். சின்ன இடத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்போம். சின்ன இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணி இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, கோல் ஊன்றி நடக்கிறவன் உன் சந்ததியில் இல்லாம இருக்கவே மாட்டான், உன் சந்ததியில் இருப்பான் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ நான் கர்த்தர் சொல்றாரு, முதிர் வயதிலும் என்னுடைய கால்களை மான் கால்களை போல மாற்றுகிற கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல வியாதிகள், இந்த வியாதி அந்த வியாதி, என் குடும்பத்துல எங்க அப்பாவுக்கு நேற்று வியாதி, இன்னைக்கு எனக்கு வியாதி, எனக்கு அம்மாவுக்கு வியாதி, தாத்தாவுக்கு வியாதி, ஒரு நாளுக்கு ஷிஃப்ட் போட்டு வியாதி வருதுன்னு நினைச்சுக்கோ. இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நான் நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறேன். அப்படி நம்பிக்கை துரோகம் நான் பண்ணி இருந்தா நிச்சயமா என் வீட்டுல வியாதி மாறாது. அது வியாதி மாறாது. அந்த வியாதி நிமித்தமாய் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரையும் தான் நம்ம அனுபவிப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிருங்க? சுபாவம் வேண்டாம். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்நாளில் எப்பமாகி யாருக்காக நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணேன், தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியல, அன்னைக்கு எனக்கு இந்த சத்தியம் தெரியாது, இந்த உண்மை எனக்கு தெரியாது, இன்னைக்கு எனக்கு அந்த உண்மை தெரியுது, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மளை விடுதலையாக்க வல்லவராக. அல்லேலூயா. இரண்டாவதாக சகோதரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலையும் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு சகோதரனை எப்படியாகிலும் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்கள் பழி வாங்குவதற்கு முயற்சி செய்து வருகிறோம். இவனுடைய சொத்தை எப்படியாக நாம் அபகரிச்சு வாங்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்து வருகிறோம். இதனால அநேகர் என்ன செய்கிறார்கள்? மாந்திரிகத்துக்கு நேராக போகிறார்கள். மந்திரம் வச்சா எப்படியாவது அவனை அழிச்சு எப்படியாவது நம்ம என்ன செஞ்சோம், சொத்தை எடுத்துடணும், இல்லைன்னா இவனுடைய உரிமையை நம்ம எடுத்துடணும் என்று சொல்லி சகோதரர்களுக்குள்ளே ஒரு பொறாமை கொண்டு எழும்பி அநேக நேரம் என்ன செய்கிறோம், பழி வாங்குவதற்கு எண்ணத்தை தீட்டிக் கொண்டே இருக்கிறோம். இவன் எப்படியாக அழிந்து போக வேண்டும், இதை செஞ்சா அழிந்து போவான், இப்படி பண்ண அழிந்து போவான் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒருவேளை சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரன் எழுப்பி நிற்பீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சகோதரனுக்கு விரோதமா நீ எழுப்பி நிற்கிறியோ அதே சகோதரனுக்கு முன்னாடி காலில் விழ வேண்டியது வரும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யாரை குறித்து வாசிக்கிறோம்? யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தான். அதனால அவனுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த இடத்துல அவனுக்கு பலவர்ண அங்கே தச்சு கொடுத்து, அந்த பலவர்ண அங்கே தச்சு கொடுத்தது மட்டுமல்ல, இவனை என்ன செய்யறாங்க? அந்த யாக்கோபு இந்த யோசேப்பு அதிகமாய் நேசித்தபடியினால தன் சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த குழியில தள்ளி விட்டார்கள். பழி வாங்கினாங்க. ஆனா கர்த்தர் விட்டாரா? கர்த்தரை தேடுறது நிமித்தமாய் எந்த மனுஷனை குழிக்குள்ள இறக்குனாரோ அதே மனுஷனுக்கு முன்ன காலில் வந்து விழ வச்சாரு கர்த்தர். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு உன் சகோதரனுக்கு விரோதமா நீ பழி வாங்கினா நிச்சயமாய் சகோதரனுடைய காலை நீ போய் விழ வேண்டியது வரும். கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஒடுக்கினவர்கள் எல்லாரும் உன்னிடத்தில் குனிந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதத்தை கர்த்தர் 7 வழியாய் துரத்துகிற கர்த்தர். ஒரு வழியாய் வந்தா 7 வழியாய் சிதறடிக்கிற கர்த்தர் தான் நீயும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அதனால இன்னைக்கு பழி வாங்குகிற குணம் உங்களை விட்டு விலகுவதாக. ஆமென் சொல்லுங்க. அது மாறும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை யாரெல்லாம் பழி வாங்கினார்களோ அவர்கள் எல்லாரும் உன் காலின் பக்கத்திலே வருவார்கள் என்று தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பழி வாங்குகிற குணம் வேண்டாம். அதுல பார்த்து சொல்லுங்க, பழி வாங்க. பழி வாங்குற குணத்தை விட்டுட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துரு. அல்லேலூயா. முத சொன்னேன், நம்பிக்கை துரோகம் வியாதியை கொண்டு. சகோதரனுக்கு விரோதமாய் நீ அவனை பழி சுமத்தி அவனை அழிக்கணும் நீ நினைச்சேனா நீ உன் சகோதரன் அழிய மாட்டான். நம்மளை கர்த்தர் அழிக்க வச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது, தன் தகப்பனை பழி வாங்கக்கூடாது. அப்பா அம்மாவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அநேக பிள்ளைகள் எங்கெல்லாமோ கொண்டு சிதைக்க நினைக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, எனக்கு தகப்பனை கொண்டு அனாதை ஆசிரமத்துல கொண்டு விட்டுறாங்க. அப்பா அம்மாவை திட்டுறாங்க. அப்பா அம்மா அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறான். பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு பண்றானாங்களான்னு தெரியல. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், அப்பா அம்மாவை பார்த்து நீ வந்து நான் கர்த்தர் சொல்றாரு, அப்பா அம்மாவை நிந்தித்தா காகம் பிடுங்கி போடுவோம் கண்ணு. அப்பா அம்மாவை திட்டாத. அப்பா அம்மாவை கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுத்து, நான் பைபிள் சொல்லுது, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நான் பெருக செய்வேன்னு சொல்றேன். அப்பா அம்மாவை கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுத்தேனா உனக்கு ஆயுசு நாட்கள் நீடிக்கும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தை நீங்க கொஞ்சம் திருப்பி கொள்வீர்கள் ஆனால், ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இந்த 9ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 9ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி 24 27 வரை வாசிக்கும் பொழுது வந்து பார்க்கும் பொழுது அங்க என்ன நடந்தது தெரியுமா? அவன் அப்பாவை பார்த்த உடனே பரியாசம் அடித்து அவன் என்ன செய்யறது எல்லாரிடத்திலும் போய் சொல்றான். நம்ம அப்பாவுக்கு அறிவே இல்லை. நம்ம அப்பாவுக்கு அறிவில்லை. ஏன்னா அவருக்கு அறிவில்லை. உன்னை பெத்ததே அவருக்கு அறிவில்லை. அப்பா இருக்கிற அறிவு இருந்ததுன்னா அவனை பெத்திருக்கவே மாட்டான். அம்மாவா இல்லையா? இல்லையா? இந்த அறிவு அப்ப இருந்திருக்குன்னா அவர் அப்படிதான் சொல்லியிருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்பா அம்மாவை ஒரு நாள் துக்கப்படுத்துகிறாருங்க. அது பெரிய ஒரு சாபம், பெரிய ஒரு சாபம். வாசிக்கலாமா? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். கானானுக்கு தகப்பனாகிய கண்டு வெளியில் இருந்த 2 சகோதரர்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோளின் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். அப்பா அம்மாவை தூசிக்கிறவன், அவமானப்படுத்துகிறவனா கர்த்தர் சொல்றார், சபிக்கப்பட்டவன். எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். பைபிள் சொல்லுது, நீ ஏன் என்னை பெற்றாய் என்று ஒருவன் கேட்டால் அவன் யாரு? கல்லெறிந்து கொள்ளணும். அவன் சபிக்கப்பட்டவன். அவன் இந்த உலகத்தில் இருக்கவே லாய்க்கில்லாதவன்.
ஆனா இவன் அப்பாவை அவமானப்படுத்த. இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாரும் குடும்பம் பையனை பார்த்து நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், நம்ம எல்லாம் குடும்பத்துல 1000 சண்டை வரும், 1000 பிரச்சனை வரும். அதை வெளியில தூக்கி திரிஞ்சா அதுக்கு பேர் சாபம். அதுக்கு பேர் என்னது? இன்னைக்கு அநேகர் சாபத்தை வாங்கிட்டு இருக்கிறான். அது கீழே வந்து வாசிங்க, இன்னும் அழகா போட்டிருக்கோம் பாருங்க, வாசிங்க. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைக்கு அடிமையா இருப்பான். உன் குடும்பத்தில் எப்படி இருப்பா? அடிமைக்கு அடிமை. சொந்த வீடா இருந்தாலும் புருஷன் அடிமையா இருக்கணும், மேன்மையாற்ற அடிமையா இருக்கணும். இதெல்லாம் வந்து சாபத்தினுடைய அடிமைத்தனம். பார்த்துங்க. அடுத்தது சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படவே அதான் பாருங்க. அப்படி அந்த பாவம், இந்த உலகத்துல பாவம் இல்லாத மனுஷன் யாராவது இருக்கீங்களா? இதுல ஹலோ, இந்த உலகத்துல இதுல இருக்கிற யாருக்கிட்டாவது நான் பாவியா இல்ல, நான் கரெக்டா இருக்கிற நீதிமானா இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? உன் சகோதரனுடைய பாவத்தை நீ எவ்வளவு தூரம் நீ மூடுகிறியோ அவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூட இன்னொரு விசுவாசி பாவத்துல இருந்தால் அந்த பாவத்தை குறித்து வெளியில சொல்லாத, அதை மூடும் பொழுது கர்த்தர் சொல்ற அந்த வசனத்தை ஒருக்க வாசிங்க. தேவனுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். அல்லேலூயா. யாபத்தை தேவன் விருத்தியாக்குவார் மட்டுமல்ல, அவன் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதை நம்ம வெளியெல்லாம் தூக்கி தெரிஞ்சுட்டு போனோம்னா நம்ம கூடாரத்துக்குள்ள இருப்பானா? இருக்க முடியாது. அப்ப அவன் நம்ம கூடாரத்துக்குள்ள இருக்கணும்னா சில பாவங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் நீதி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதை நம்ம வெளியில எங்கேயுமே போகக்கூடாது, வரவே சொல்றாரு. விருத்தியாக்குவார், அவர் சோமுடைய கூடாரங்களில் குடியிருப்பார். கானான் அவனுக்கும் அடிமையாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் பாவங்களுடைய ஒரு நம்ம பக்கத்து வீடா இருக்கலாம், சொந்தக்கார வீடா இருக்கலாம், நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எந்த பாவத்தையும் கூட நீ தூற்றி தெரியாது. அல்லேலூயா. ஏன் தூற்றி தெரியக்கூடாதுன்னா நான் கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய கண்களில் என்ன இருக்கான்? உத்திரம் இருக்கு. நம்முடைய கண்கள் என்ன இருக்கு? மற்றவருடைய கண்கள் என்ன இருக்கு? சின்ன தூசி தான் இருக்கு. நம்முடைய கண்கள் என்ன இருக்கு? உத்திர. கவனமா. அல்லேலூயா, அல்லேலூயாவா, அல்லேலூயா எல்லாம் சொல்றாங்களா? ஒரு அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன், நம்பிக்கை துரோகம் வியாதியை கொண்டு வருகிறது. சகோதரனை பழி வாங்கினா, எந்த சகோதரன் நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அந்த பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த சகோதரன் காலில் நீ இப்ப என்ன செய்ய வேண்டியது வரும்? விழ வேண்டியது வரும். மூன்றாவது, தன் தகப்பனை அவமானப்படுத்தினா நீ அந்த தேசத்தில் அடிமையாக இருப்ப. நான்காவது, ஃபர்ஸ்ட் சொன்ன அன்பாய் பேசி பழி வாங்கினா வியாதி வரும். இரண்டாவது, சகோதரனை பழி வாங்கினா அவனுடைய காலில் போய் நீ விழ வேண்டியது வரும். தன் தகப்பனை பழி வாங்கினால் நீ அடிமையாய் மாறி விடுவாய். அப்சலோம் தாவீதனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா, தன் தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் நினைச்சவன் ராஜாவாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு கேங் அழகாக ஆரம்பிச்சு அந்த கேங்களின் மூலமாய் அந்த தேசத்தோட ராஜாவாய் மாற வேண்டும் என்று நினைத்து இவர் ராஜா பதவிக்கு வரும் பொழுது தாவீது என்ன செஞ்சாரு? அந்த ராஜ பதவியை விட்டு ஓடிடுறாரு. யாரு? பிள்ளை செஞ்ச வேலையினால ராஜ பதவி இப்ப என்ன போச்சு? போய் இன்னொரு தேசத்துக்கு ஓடி போறாரு. ஆனா திரும்பி வரும் பொழுது, அந்த தேசத்துக்கு திரும்பி வரும் பொழுது பிள்ளைய காணுங்க. பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்து போச்சு. பாருங்க, தன்னுடைய சிநேகிதனா இருந்த தாவீது யாரு? உரியா. உரியா அவ்வளவு நம்பிக்கைக்குரியவனாக இருந்தான் தாவீதுக்கு. அந்த நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்த தாவீது என்ன செய்யறான்? உரியாவை முன்ன விட்டு கொலை செஞ்சுட்டான். இப்ப தண்டனை வருது, நியாய தீர்ப்பு வருது. கேட்கிறான் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான், அப்பா இப்படி ஒரு ஆடு வளர்த்தான், அதை ஒருத்தன் வசதியானவன் எடுத்துட்டு போயிட்டான். அவன் அந்த ஆடை பொத்தி வளர்த்தான், நல்ல புல்லெல்லாம் போட்டு வளர்த்தான், இவன் ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொன்ன தாவீதுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து பாருங்க. என்ன வார்த்தை வந்துருமா? அந்த ஒரு ஆட்டுக்கு பதிலாக 4 ஆடு அப்படின்ட்டான். ஒரு ஆட்டுக்கு பதில் என்ன ஆடு?
அவனுடைய ஆட்சியிலே அவன் கண்களுக்கு முன்ன 4 பேரை பறிகொடுத்தான். எத்தனை பேர்? 4 பிள்ளைகளை பறிகொடுத்து. அவன் செய்கிறதற்கு பழி வாங்கன்னு நீ நினைச்சேனா கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல பழி வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 4வது நீதிமானை பழி வாங்கினா என்ன நடக்கும்? நீதிமானை பழி வாங்கினா என்ன நடக்கும்? சீக்கிரமா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 7, 9, 15 வாசிங்க சீக்கிரமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26. வாசிங்க. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற தைலமுள்ள வெள்ளைக்கால் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார். இது யார் சொன்னது? யார் போய் சொன்னதுல கேட்டது? வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியத்தை வந்து கேட்கிற, ஆண்டவரே இதை நீர் வந்திருந்தனா வித்திருந்திருந்தா நாங்க ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கலாமே சொன்னது யாருக்கு வருத்தம் ஆயிடுச்சு? ஹலோ, அனைவருக்கு வருத்தம். கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு மனிதன் நிற்கும் பொழுது உன் சித்தம் செய்வதற்கு இடம் கொடுக்காது. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா? நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லிடுவாங்க, முடிச்சுடுவாங்க. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு. கர்த்தர் சொல்றாருப்பா, இது எதுக்கு அடையாளமா நான் வச்சிருக்கிறேன் தெரியுமா? நான் மரணத்தை ருசி பார்க்க போகிறேன். அந்த மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பதாக, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பதாக, என்னுடைய சரீரத்தில் வர வேண்டிய வலிகளை எல்லாம் சுமப்பதற்கு அடையாளமாக என் மேல அந்த எண்ணம் வைக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆனா உனக்கு அது தெரியல. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாருப்பா, இது எதுக்கு தெரியுமா? நான் சாக போறேன், மரிக்க போறேன். எல்லா ஜனத்துக்காக, முழு தேசத்தினுடைய எல்லா ஜாதி ஜனங்களுக்காக நான் மரிக்க போறேன். இந்தியா முழு உலக நாடுகளுக்கு நான் மரிக்க போறேன்ப்பா. எல்லா ஜனத்தினுடைய பாவங்களுக்காக நான் மரிக்க போறேன். அதற்கு அடையாளம்னு யாருக்கு தெரியல? யூதாஸ் காரியத்துக்கு இல்ல. இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தவன் யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறான்? இப்போ இயேசு கிறிஸ்துவ பழி வாங்கணும்னு நினைக்கிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:5 வாசிக்கலாம். 27:5. அப்பொழுது அவர் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பாருங்க, நீதிமானை பழி வாங்கினா நாண்டு கொண்டு சாக வேண்டியது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அவங்க என்ன நோக்கத்தோட செய்யறாங்கன்னு தெரியல. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக இடத்துல நம்ம விழுந்து கிடக்கிறது எங்க தெரியுமா? விழுந்து இங்கதான் சொல் பேச்சு கேட்குறது. இது இந்த காரியத்துக்காக பிரதர், இந்த காரியத்துக்காக சிஸ்டர், இந்த காரியத்திற்காக நான் வச்சிருக்கிறேன்னா பார்த்துக்கலாம். அதான் கர்த்தர் சொல்றாரு, பழி வாங்குறது யாருக்குரியது? நீ வாங்க. இவங்க பழி வாங்க போனா யாரை பழி வாங்க போனா? கர்த்தரை, நீதிமானை பழி வாங்க போனா. கர்த்தரையே பழி வாங்குறாலும் நம்ம ஆட்கள். யாரு? தெய்வத்தை பழி வாங்குறது யாருதான்? இவருடைய பாவம் இல்லை என்று மனிதர்கள் சொன்னார்கள். உத்தமர் என்று சாட்சி சொன்னாங்க. 100க்கு அதிபதி சொல்றான், இவருடைய மரணத்தை பார்த்து இவன் நீதிமான் அப்படின்னு சொல்றான். ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்காக அநேகரை காட்டி கொடுக்குறோம். பார்த்தீங்களா? இந்த விஷயத்தினால அவனுக்கு ஏதாவது பயன் உண்டா? யூதாஸ் காரியத்துக்கு பயன் உண்டா? இந்த வார்த்தையை மட்டும் கேட்கலேன்னு சொல்லி கோபம். இந்த ஒரே ஒரு வார்த்தை கேட்காததுனால குற்றமற்றவருடைய ரத்தத்தை இந்த தேசம் சிந்த வேண்டியது வந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீதிமானுக்கு துரோகம் செஞ்சாங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அதான் பைபிள் சொல்லுவாங்க.
அவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு தகப்பனாக இருக்கிறவர் யார் தெரியுமா? கர்த்தர். அவளுக்கு விரோதமா நீ எழும்புன்னு வச்சுக்காய, கர்த்தரோட விடவே மாட்டார். நீதிமானுக்காக கர்த்தர் மனம் இறங்குகிறவர், நீதிமானுக்காக மனது உருகிறவர், நீதிமானுக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிறவராக இருப்பார். தப்பே செய்யல, சும்மா ஒரு பேசி இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அந்த பேச்ச அவங்களா ஒன்று தீர்மானிச்சு, அவங்களா ஒன்று எடுத்து அதை குழப்பத்தை உருவாக்கி, குடும்பத்துல குழப்பத்தை உருவாக்கி, சபைக்குள்ள ஒண்ணு உருவாக்கி, அவர் இப்படின்னு புள்ளி எல்லாம் வச்சு ஒரு கோலம் போட்டு முடிச்சு வந்துட்டேனா, பைபிள் சொல்லுது, நீதிமானை நீ காட்டுறேனா உனக்கு என்னதான் உண்டு? நான்கு கொண்டுதான் சார். யாரிமானை பழி வாங்காதே. கடைசி நான் சொல்றேன், தேவனை பழி வாங்காதே. வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவைகளிலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவிலும் அவன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். காயனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி முகநாடி வேறுபட்டவுடனே கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாகிறது? ஏன் உன் முகநாடி வேறுபட்டிருக்கிறது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? உனக்கு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்திருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் எங்க படுத்திருக்குப்பா? வாசற்படியில படுத்திருக்கு. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அங்கீகரிச்சது யாரு? காணிக்கை அங்கீகரிச்சது யாரு? கர்த்தர். இவனுக்கு யாருக்கு மேல உள்ள கோபத்தினால தன் சகோதரனை கொன்றே போட்டான். பழி வாங்க நினைக்கிறான். கர்த்தரால் பயன்பட வேண்டிய ஒரு பாத்திரம் இருக்குமானால் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. உனக்குள்ள அந்த கிருபை இருக்குமானால் அந்த கிருபையை கர்த்தர் கொண்டு நிறுத்துகிறார். அப்போ இத பார்த்துக்கிட்டு நீ சொல்லிடக்கூடாது, புதுசா வந்தவங்க பழசா வந்தவங்க அவங்களை முக்கியப்படுத்துறாங்க, இவங்களை முக்கியப்படுத்துறாங்க, நீ சொல்ற பத்தியா? இப்படி நீ ஒருவேளை நீ சொல்லி கொண்டு திரிவாயானால் உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சாபம் எல்லாம் வாசப்படியில படுத்திருக்கிறது மட்டுமல்ல. வாசிக்கலாம் 5:12 வாசிங்க. 5:12 வாசிங்க. 4:12 சார். நீ நிலத்தை பயிரிடும்போது இப்போ நீங்க சொல்றீங்க கர்த்தரால் பயன்படுத்த. கர்த்தர் அதான் தாவீது குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார். தாவீது சொல்லும் பொழுது சொல்றாரு, சவுல் ராஜாவை தாவீதுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் இவனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுனால நான் கைப்படவே. கர்த்தரே வந்து சொல்றாரு, அவனை கொலை செய்ப்பா, உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்ல. ஆனா கர்த்தர் சொன்ன பிறகு அவன் சொல்றான், இல்ல நீர் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்துல வச்சிருக்கிறீரு, நான் அவனை கொலை செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால கர்த்தர் சொல்ல, எனக்கு பிரியமானவனே என்று கர்த்தர். அல்லேலூயா. இடத்துல என்ன பேசணும், என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் என்ன பிரசங்கிக்கணும்ங்கிறது என்னுடைய திட்டம், அது பரலோக திட்டம். நான் வந்திருந்துட்டு சொல்றது, பாஸ்டர் அங்க பேசினார், இங்க பேசினார், கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அது அவருடைய வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை, அது பேசுகிற வார்த்தை. அந்த வார்த்தையில கண்ணாடியை போல இருக்கும், அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையில உனக்கு மன்னா, உனக்கு ஆகாரம் போஷிக்கப்படும். இந்த வார்த்தை உன்னை பாதுகாக்கும். இந்த வார்த்தை உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். ஆமென். அதுதான் வார்த்தை. நானும் எத்தனையோ பாட்டு, எத்தனையோ பல மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்குங்க வந்து நின்னாலும் பாட்டு வராது. ஏன்? அது கர்த்தர் சம்மதிக்கல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ தீர்மானிக்கணும், கர்த்தருடைய சித்தம் யாரை பயன்படுத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அல்லேலூயா. அன்னைக்கு நோவாவினுடைய காலத்துல அன்னைக்கு எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பார்க்க வருகிறார். ஆமென். எல்லாரும் பார்க்கிற, முழு தேசத்தை பார்த்து விட்டு பார்க்கிறார். நோவா என்கிற ஒரு நீதிமானுடைய கண்களை கிருபை கிடைத்தது. கர்த்தர் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கலாம்.
எல்லாரையும் முன்குறிச்சல. அனைவரும் சொல்லலாம், பாஸ்டர் என்ன அவர் பார்க்கவே இல்லை, என்னை கண்டுக்கவே இல்லை, அப்படி இப்படி நீ சொல்லாத. நீ சொல்லு, ஆண்டவரே இந்த வாரம் நீ காணிக்க பாட்டு பாடணுமா, சங்கீதம் வாசிக்கணுமா, விளக்கவரை பேசணுமா, பிரசங்கம் பண்ணணுமா, பாடணுமா, எல்லாம் அவருடைய திட்டம். இன்றைக்கே நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. ஆண்டவரே நான் இந்த ஆசைப்படுறேன், எனக்கு செய்யுங்க, நான் அவரை கேளு, அந்த கிருபை உனக்கு தருவார். நான் இன்னொரு ஆளை பிளான் பண்ணியிருப்பேன். கர்த்தர் நினைப்பாரு, நீ இவன் வரக்கூடாது, நீ வந்த அவனுக்கு நீ கொடுப்பான்னு தெரிஞ்சு கர்த்தர் சொல்லுவாரு, அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் வீட்டில் இருத்திடுவார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அவருடைய திட்டத்திற்கு விரோதமா நம்ம செயல்படவே கூடாது. அல்லேலூயா. யாருடைய திட்டத்திற்கு விரோதமா? யாருடைய திட்டத்திற்கு விரோதமா? அது உங்களுக்கு பயன்படுத்துறது யாரு? பயன்படுத்துறது யாரு? ஜெபிக்க வைக்கிறது யாரு? எல்லாமே அவர்தான். இங்க வந்த பிறகு உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் நீங்க இதுல வந்து மெசேஜ் கொடுத்து பாருங்க, தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. பேசணும்னு 1000 கொண்டு வரலாம், பேப்பரா எழுதி கொண்டு வந்தாலும் பேச முடியாது. புரியுதா உங்களுக்கு? எது வேணுமோ அதை ஆவியான நமக்குள்ள இருந்து என்ன பேச வேணுமோ அதை சபைக்கு பேச. புரியுதா? யாரும் மனம் திரும்பணுமோ அவர்கள் மனம் திரும்பணும், அதுக்கு தான் பேசுறாரு. நீ நாசமா போறதுக்கு பேசல, உன்னை பேசுறதுக்கு எதுக்கு தான் பேசுறாரு? நீ உருப்படணும் தான் பேசுற. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ உருப்படணும் தான் கர்த்தர் பேசுறாரு. எதுக்கு பேசுறாரு? நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் பேசுறாரு. உடனே சொல்லி ஒரு பாஸ்டர் எனக்கு ஊசியா குத்துனாருன்னு. நான் டாக்டர் இல்லை, நான் ஒன்றும் டாக்டர். நான் யாரு? எதுக்கு டாக்டரு? உன் ஆத்துமாவுக்கு நான் டாக்டரு. சரீரத்திற்கு டாக்டர் படிச்சவங்க இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சில நேரம் உனக்கு ஊசி போட்டாதான் சரியாகணும், ஊசி தான் போடணும். மாத்திரை போடணும்னு நினைச்சா மாத்திரை போட்டு தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? டானிக் கொடுக்கணும்னா டானிக் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா வியாதி பெருசா கூடி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கூடி போச்சுன்னா அதனால கொடுக்க வேண்டியதா அவ்வப்போது எந்த டோஸ், எந்த நேரத்துல, 3 நேரமா, 4 நேரமா, 5 நேரமா, 3 மணி நேரத்துக்கு இருக்கா, கர்த்தருடைய சமூகத்துல அந்த வேதம் சொல்லி கொடு. அடுத்து அந்த வசனத்தை கண்டினியூ வாசிங்க. அவன் நிலையற்றவன். அவன் அந்நிலத்தை பயிரிடும் பொழுது நிலையற்று இருப்பான், அலைந்து தெரிந்தே இருப்பான். இந்த வேலைக்கு போனா அது செட் ஆகல பாஸ்டர், இந்த வேலைக்கு போனா செட் ஆகல பாஸ்டர், இந்த வேலை உருப்படல பாஸ்டர், அந்த வேலை உருப்படல பாஸ்டர், இந்த சர்ச்சை உருப்படல பாஸ்டர். எத்தனை சர்ச்சை போனா நீ உருப்பட போறது? ஏன் இந்த சர்ச்சை வந்தோன்னு அப்படின்னு நினைச்சிடாத. பழி வாங்குற சுபாவம் இருந்துச்சுன்னா எங்க போனாலும் உருப்பட. புரியுதா? பாஸ்டர் இப்படியும் பேசுவாரா? இப்படிதான் பேசணும்னு பைபிள் சொல்லுது. புரியுதா? யாரை காட்டு? கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமா நீ செயல்படாத, கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமா நீ செயல்படாது. கர்த்தர் உனக்கு அழைப்பு வச்சிருக்கிற அழைப்பை நீ சரியா ஓடாம யானோ தானோ நீ ஓடுனேன்னு வச்சுக்காயா, நிலையற்றவனாய் மாறி போட. ஆசீர்வாதம் பார்க்க முடியாது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், ஊழியத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் அர்ப்பணிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களாம் நீ நல்லா இருக்காங்களா? இந்த குடும்பம் நல்லா இருக்குதா? இந்த குடும்பம் நல்லா இருக்குதா? சந்தோஷமா இருக்குதா? அந்த குடும்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி வருமாதான் சாப்பாட்டுக்கு நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மளை அழைத்த பிறகு கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யாமல் இருப்போமானால் இந்த சாபத்தை கர்த்தர் நம்ம போயிடும். ஏன் சாப்பாட்டுல குறை வருது? ஹலோ, பாருங்க, சாப்பாடுல ஏன்பா குறை வருது? ஆகாரத்துல ஏன்பா குறை வருது? நன்மையில ஏன்பா குறை வருது? கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல நான் சரி இல்லை என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு விரோதமாய் நிற்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. பிரயாசப்பட்டாலும் மிச்சம் வரலையே, பிரயாசப்பட்டாலும் நன்மை வரலையே, பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே. ஏன்? எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு. கர்த்தருடைய சித்தத்திற்கும் தேவ மனிதர்களுக்கும் விரோதமாய் எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைக்கு விரோதமாய் தேவையில்லாத நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கீங்களேன், நாம் நிலையற்றவர்களாய் மாறி போய். நம்ம நிலையா இருக்கணும்னா கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை செய்ய பாருங்க. அல்லேலூயா.